தந்ததுக்கு உங்களை பாராட்டிக் கொண்டு அடுத்த நிகழ்ச்சியாக இங்கே வரவேற்புரையை வழங்குவதற்காக எங்களுடைய தாயகத்திலிருந்து புலம்பெயர்ந்து வந்து ஏதாவது சாதிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் தங்களால் இயலுமானதை தொடர்ந்தும் செய்து கொண்டே வருகின்றார்கள். இந்த வேளை இந்த வரவேற்புரையை வருகை தர இருக்கும் திரு விபுலானந்தன் கௌரிதாசன் உண்மையில் ஒரு சுவிட்சர்லாந்து மண்ணிலே ஒரு மிக பெரும் பணியை ஆற்றி கொண்டிருக்கின்றார். ஓகக்கலை, தற்காப்புக்கலை, சிலம்பம் என்று சொல்லி உலகளாவிய ரீதியில் எங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு ஒரு சிறந்த வழிகாட்டியாக இருக்கின்றார். அவரே இந்த விழாவிலே நடிகமணி வைரமுத்து அவர்களை சொல்லுகின்ற போது அவர் இலங்கை வானொலிக்கு அவரால் பெருமை, அவரும் அங்கே பெருமைப்படும்படியாகவே வளர்ந்து வந்தார் என்று நிகழ்ச்சி தயாரிப்பாளர் திரு விக்னேஸ்வரன் சொன்னது போல அந்த சிறப்புமிக்கவருடைய அந்த நிகழ்விலே வரவேற்புரையை வழங்குமாறு மிகவும் அன்புடன் அழைக்கின்றேன் நண்பர் கௌரிதாசனை. அனைவருக்கும் வணக்கம். தமிழ் என்னும் மணிவிளக்கை ஏற்றடா நாட்டில், தமிழரின் நெஞ்சமாம் அழகான வீட்டில், அமுதென்று கொள்ளடா செந்தமிழ் பணியை, அறமென்று கொள்ளடா செந்தமிழ் பணியை என்ற பாவேந்தரது பாடலை நினைவுகூர்ந்து என் தொன் தமிழையும் தாயுமானவரையும் எங்கள் தானையையும் தலை தாழ்த்தி வணங்கி எனது வரவேற்புரையை ஆரம்பிக்கிறேன். தமிழரும் பண்பாட்டில் வரவேற்றலும் உபசரித்தலும் தொல்காப்பியம் தோன்றற்கு முன்னமே தோன்றியது. அன்புள்ளவரை கண்டால் அகம் குளிர முகம் மலர கைகூப்பியும் கைலாக கொடுத்தும் ஆரத் தழுவியும் பல்வேறு முறைகளிலும் வரவேற்றுக் கொள்கிறோம். அவ்வாறே சபைகளை நிறைத்திருக்கும் ஆன்றோர்களையும் சான்றோர்களையும் இன்சொற்களாய் வரவேற்புரை வழங்கி வரவேற்றுக் கொள்கிறோம். அந்த வகையில் கால கருவறையில் நூற்றாண்டுகள் கடந்த பெயர் ஆளுமையாம் ஈழத்தின் மிகச்சிறந்த இசை நாடக கலைஞர் கலாநிதி வைரமுத்து ஐயா அவர்களது நிகழ்வில் கலந்து சிறப்பிக்க வந்திருக்கும் அனைவருக்கும் என் இருகரம் கூப்பிய அன்பான வணக்கங்கள். இன்றைய நிகழ்வின் முதன்மை விருந்தினராக வருகை வந்திருக்கும் கலைஞர் சாரங்கன் அவர்களையும், சிறப்பு விருந்தினர்களாக வருகை தந்திருக்கும் கல்வியாளர் திரு கானா அருந்தவராஜா, சமூக நலன் செயற்பாட்டாளர் திரு பவன், மக்கள் கலைஞர் திரு மயிலையூர் இந்திரன் அண்ணா அவர்களையும் மற்றும் கௌரவ விருந்தினர்களாக வருகை தந்திருக்கும் கலைவளரி திரு பாஸ்கர், கலைவளரி திருமதி சிவாஜினி, அரங்க கலைஞர் திரு பாஸ்கரன் அவர்களையும் வணக்கம் சொல்லி வரவேற்பதில் அகமகிழ்வு கொள்கிறேன். தமிழர் தம் பண்பாட்டு கலைகளை அரங்காட வந்திருக்கும் உலக ஐக்கிய சிலம்ப சம்மேளனத்தின் சுவிஸ் கிளையின் சிலம்பாட்ட மாணவர்களையும் அவர்களது ஆசான் திரு ஸ்வப்தேஷ் அவர்களையும், பண்டார வன்னியன் கூத்து ஆட வந்திருக்கும் ஓரங்க நாடக குழுவினரையும் அக்கூத்தின் நெறியாளர் கலைவளரி திரு ரமணிதாஸ் அவர்களையும், கவிதையால் அரங்கு செய்ய காத்திருக்கும் கவியரங்க குழுவினரையும் அக்குழுவின் தலைமை கனரவி அண்ணா அவர்களையும், தோகை மைல்களாய் பரதநாட்டியம் ஆட வந்திருக்கும் அகாடமி ஆஃப் ஆர்ட் சூரிச் பள்ளி மாணவிகளையும், அவர்கள் தம் குரு திருமதி வாணி சர்மா அவர்களையும் மற்றும் ஏனைய நடன கலைஞர்களையும், அற்புதமான பாடல்களை வழங்க வந்திருக்கும் பாடகர்களையும், வைரமுத்து ஐயாவின் குடும்பத்தினரது இசைக்குழுவினரையும், ஜெனிவா லமக்லாஸ் நிறுவனத்தின் உரிமையாளர் திரு பிரபா அவர்களையும், மதிப்பினை பெற வந்திருக்கும் கலைஞர்கள் அனைவரையும், மதிப்பார்ந்த விருந்தினர்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி கலை வணக்கம் கூறி வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கிறோம். கூடவே இந்த மாலை பொழுதில் எம்மோடு கூடியிருந்து எங்கள் இசை நாடக கலைஞர் கலாநிதி வைரமுத்து ஐயா அவர்களது 100ஆண்டு விழாவினை சிறப்பிக்க வந்து வருகை தந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என வாஞ்சியோடு எண்ணிரு கைகளும் கூப்பி நின்று ஐரோப்பா தமிழர் மதிப்பளிப்பு கழகம் சார்பில் வரவேற்பதில் பேருவகையும் பெருமையும் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.